தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் சேர்க்க பச்சை கொடி காட்டினார். திமுகவில் சேர்க்க பச்சை கொடி காட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணியில் மதிமுக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்தது. மதிமுக குடும்ப கட்சியாக மாறிவிட்டதால் மதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் வைகோ மீது அதிருப்தி அடைந்து கட்சியிலிருந்து விலகினர். அவர்கள் திமுகவில் இணைவதற்காக காத்திருந்தனர். ஆனால் திமுக கூட்டணியில் மதிமுக இருப்பதால் மதிமுகவில் இருந்து விலகியவர்களை திமுகவில் சேர்க்க மு.க.ஸ்டாலின் தயக்கம் காட்டினார். தற்பொழுது திமுகவை கை கழுவ மதிமுக தயாராகிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான கருத்துக்களை மதிமுக தெரிவித்து வருகிறது. ஜோசப் விஜயை வைகோ மகன் துரை வைகோ சந்தித்து பேசினார். வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் மதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். திமுகவின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கும் மதிமுக முன்னாள் தலைவர்கள் 12 பேரை கட்சியில் சேர்க்க முடிவு செய்துள்ளார். வைகோவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கட்சியில் இருந்து விலகிய புலவர் செவந்தியப்பன், பொடா அழகு சுந்தரம், திருப்பூர் துரைசாமி, மல்லை சத்யா உள்ளிட்ட 12 பேரை திமுகவில் சேர்க்க மு.க.ஸ்டாலின் பச்சை கொடி காட்டியுள்ளார். மேலும் மதிமுகவை உடைக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். மதிமுக மாவட்ட செயலாளர்கள் 30 பேரை திமுகவில் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மதிமுகவை கரைத்து விட வேண்டும், மதிமுக என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாதபடி செய்துவிட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் திட்டம் தீட்டியுள்ளார். ஆக மதிமுகவை உடைக்க திமுக முடிவு செய்துள்ளது. மதிமுக மூத்த தலைவர்கள் 12 பேரை கட்சியில் சேர்க்க பச்சை கொடி காட்டியுள்ளார் மு.க.ஸ்டாலின். இனி வருங்காலங்களில் மதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் சாறை சாறையாக மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவார்கள் என்பது உறுதி. இது வைகோவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.